குடும்பத்தோடு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் கேட்கிற கேள்விக்கு நாளைக்கு வீடியோ போட்டு பதில் சொல்லணும். உங்களுக்கு தெம்பும் தைரியமும் துணிச்சலும் இருந்தால் என் தம்பி கார்த்திக் எடுத்து போல ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் தராத பாசிச பாஜகவை கண்டிக்கிற சொல்ல சொல்லு. நான் இன்றைக்கு விஜய பத்தி நாம் தமிழர் கட்சி 2026 சாதிக்குமா அப்படிங்கறதா தலைப்பு. நாம் தமிழர் கட்சி இன்னென்ன காரணத்திற்காக வீழ்த்தப்படணும் அப்படின்னு அதுக்கான காரணங்களை சொன்னால் சரியா இருக்கும். பெரியார் பெரியார் பெரியார். இதை தவிர நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் வேண்டாம். நாம் தமிழர் கட்சி கூடங்குளம் அணு உலையில எதிராக நின்றுச்சு. நாம் தமிழர் கட்சி ஸ்டெர்லைட்ல எதிராக நின்றுச்சு. தூய்மை பணியாளர் பிரச்சனை நாம் தமிழர் கட்சி எதிராக நின்றுச்சு. மேல் பாதியில நாம் தமிழர் கட்சி எதிராக நின்றுச்சு. வேங்கவையில நாம் தமிழர் கட்சி எதிராக நின்றுச்சு. கல்குவாரியில மணல் கொள்ளையில கனிமவள கொள்ளையில நாம் தமிழர் கட்சி எதிராக நின்றுச்சு அப்படின்னு யாராலும் பேச முடியுதா? அந்த இவரை கேள்வி கேட்கிறோம். என் மொழியை எதுக்கையா காட்டுமுராண்டி மொழின்னு சொன்னீங்க? கனியிட ஏறிய சுளையும் புற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் தாச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு மொழியும் பாலும் சென்னை நல்கிய குளிர நீரும் இனியன என்பேன் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாடிய என் மொழியை ஏன் காட்டுமுராண்டி சொன்னீங்க? 4 பேர் நம் எதிரிகள் என்று சொல்றாரு. ஏன் சொன்னார்னு ஆளூர் சாணவாசன் சொல்லணும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பிராமணர்கள் நம்மில் கீழானோர், இந்த 4 பேரும் நம்மில் எதிரிகள் சொன்னாரா இல்லையா? ஏன் சொன்னாரு? இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பிராமணர்கள் நம்மில் கீழானோர். அந்த நம்ம எந்த நம்ம? அண்ணன் ஆளூர் சாணவாசன் எப்படி ஜெயிச்சாரு? எப்படி ஜெயிச்சாரு? அண்ணன் பிசிகாவோட ஓட்டு மட்டும் வந்து ஜெயிச்சாரா? திமுக ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டு, மதிமுக ஓட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டு, அந்த கம்யூனிஸ்ட் ஓட்டு, நம்ம 13 கட்சி, இந்த வண்டி இந்த டாடா ஏஸ் வச்சிருப்பாங்க ஜீப், 13 கோடி பறக்கும். ஒத்த கொடி, உலகத்தை ஆண்ட புலிக்கொடி, அந்த கொடி 2009க்கு பிறகு என்ன செய்தார் ஈழத்துக்கு சீமான்? தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தமிழ் தேசிய தலைவனாக மாற்றியது எங்கள் சீமான். ஈழத்திலும் இமயத்திலும் பறந்த புலிக்கொடி அங்கே 2009 சரிந்து விட்டது. இனி புலிக்கொடி பறக்காது என்று சிங்களவன் கொக்கரித்தபோது இல்லை, உலகம் முழுக்கும் பறக்கும் என்று உலகத்தின் 63 நாடுகளில் அந்த புலிக்கொடியை பறக்க செய்தவன் எங்கள் அண்ணன் திருமாவளவன். எழுச்சி தமிழர், தென்னகத்து பிரபாகரன் என்று கொண்டாடப்பட்டார். இன்றைக்கும் அவர் தலைவர் பிரபாகரனை மதிக்கிறார். அதனால் அண்ணன் திருமாவளவனை நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம். அண்ணன் ஐயா வைகோ அண்ணன் தலைவரை மதிக்கிறார், மதிக்கிறோம். ஆனால் நீங்கள் எல்லாம் தலைவர் படத்தை நீங்கள் வந்த பிறகு தலைவர் படம் தெருவுக்கு வந்ததா? அண்ணன் சீமான் வந்த பிறகு வந்ததா? மனசாட்சி தடை என்றால் அதை உடை என்று உடைத்து பிரபாகரன் என் சொந்த அண்ணன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து வெளிவந்து கட்சி ஆரம்பித்தார் சீமான். அப்போ 2020 நாடாளுமன்ற தேர்தலில் அதே போல 4 முனை போட்டி. திமுக ஒரு அணி, பாஜக ஒரு அணி, அதே போல வந்து அமமுக, பாஜக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, திமுக ஒரு 3 அணி. அதுக்கு மத்தியில் 4வது அணி. நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல். பக்கா மாசு கட்சி ஆரம்பிச்சிட்டாப்ல, பிப்ரவரி 4 கட்சி அறிவிச்சிட்டாப்ல. அறிவிச்ச பிறகு தேர்தல் சந்திச்சோம். 36,50,000 வாக்குகளை அதே போல இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தலில் என் மக்கள் செலுத்தினார்கள். 2016 இருந்து 2014 வரை நாம் தமிழர் கட்சி ஏறுமுகத்தில் மட்டுமே இருந்திருக்கிறது. எந்த விதமான பின்புலமும் இல்லாமல். சாதிய பின்புலம் கிடையாது, பெரிய மத பின்புலம் கிடையாது, பெரிய திரை கவர்ச்சி கிடையாது. சீமான் ரசிகர் மன்றத்தை கட்சியாக கட்டவில்லை. ஈழ இனப்படுகொலையில துண்டு துடிக்க மக்களை கொன்றொழித்த காங்கிரஸோடு கரம் போட்டு நிக்கிறீங்களா? அதுதான் தமிழ் தேசியம். அதாவது பேசுவதற்கு உடம்புல ஒரு துணிச்சல், ஒரு தைரியம், ஒரு தெம்பு வேணும். பொய்யா பேசக்கூடாது. அதுவும் படித்தவன் பூதி செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதி பாடுறாரு. படிச்சுட்டு அண்ணன் காலேஜ் போய் பேசக்கூடாது. ஸ்டெர்லைட் ஆலை வைகோவால் மூடப்படுதா? 13 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டு மூடப்படுதா? பதில் இருக்கா? தூய்மை பணியாளர்கள் ராம்கி என்ற நிறுவனத்திற்கு தனியாருக்கு கொடுத்து விட்டார்கள். சம வேலைக்கு சம ஊதியம். கொரோனா காலகட்டத்திலே ஒட்டுமொத்த சென்னையும் சிங்கார சென்னையாக மாற்றிய என்னுடைய தூய்மை பணியாளர்கள் தாய்மார்கள் ஆகஸ்ட் 15 இரவோடு இரவாக அப்புறப்படுத்தி விட்டார்கள். எங்கே போனார்கள் உங்கள் ஐயாக்கள்? களத்தில் போய் நின்றது எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். அன்னைக்கும் இந்த பக்காமாசு வீட்டுல வர வச்சு பார்த்தாரு. உலகத்திலே செத்து போன குடும்பத்தை ரெசார்ட்ல வச்சு பார்த்த நீங்களா அரசியல் பேசலாமா?
எப்போதுமே நான் பொதுவா சொல்றேன், எப்போதுமே பர்மிஷன் தந்தா அப்படியே அறுத்து தள்ளிருப்பீங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கம்மா? என்னடா நிறைய பேசுறாங்க, துண்டு சீட்டு இல்லாம பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க? அது அவங்க அதான் பிரச்சனை. நிறைய பேசுறாங்க, என்னெல்லாமோ சொல்றாங்க, தமிழ் தேசியம்ன்றாங்க, திராவிடம்ன்றாங்க, கச்சத்தீவுன்றாங்க, முல்லை பெரியார்ன்றாங்க. ஆனா துண்டு சீட்டே இல்லாம எப்படா பேசுறாங்க? ஏன்னா படத்துல பாத்தீங்கன்னா இது காத்திலே ஊழல் பண்ண ஊர் தூஜிம்பாப்ல. இங்க பாத்தீங்கன்னா விடுன நான் சாமி கிட்ட மட்டும் தான் சைலண்டா பேசுவேன், சாக்கடை கிட்ட லம்பாப்ல. ஆனா இங்க மேடைக்கு வந்துட்டா வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்டம்மா வெண்ணிலவே சொர்க்கம் தானம்மா சின்ன மூக்கு பாட்டு பாடுற மாதிரி ஒரு ஸ்டாண்ட போட்டு மக்களின் பிரச்சனைகளை மனசிலிருந்து பேச முடியாதவன் தலைவனாக இருக்க முடியுமா? தமிழ்நாட்டு அரசியல் களத்துல 3 மணி நேரம் இல்ல, நீங்கள் 30 மணி நேரம் பேசுறதுக்கு நேரம் கொடுத்தாலும் மக்களின் பிரச்சனைகளை, தமிழ்நாட்டு அரசியலை, இந்திய அரசியலை தோலுரித்து போடக்கூடிய ஒரு தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும். எங்களுடைய இமாம் சொன்னது போல பிரச்சனையை நாங்க பேசல, பிரச்சனைக்கான தீர்வை பேசுறோம். ஒரே ஒரு கருத்து மட்டும் தான். எல்லாரும் சொன்னாங்க பெரியார் ஒண்ணு போதும்னு. பெரியாரை நாங்கள் விமர்சிக்கல, பெரியாரை கேள்வி கேட்கிறோம். பெரியார் தான் சொல்றாரு, யாரு? ஈவே ராமசாமி தான் சொல்றாப்ல, ஈரோட்டு வெங்கட்ட ராமசாமி தான் சொல்றாப்ல. அவர் ராமசாமி சொல்லக்கூடாது. அவரு கிருஷ்ணரை கேள்வி வைப்பாப்ல, நபிகள் நாயகத்தை கேள்வி வைப்பாப்ல, அவர் இயேசு பிரான கேள்வி வைப்பாப்ல, அவர் அல்லாஹ் எல்லாத்தையும் கேள்வி வைப்பார். அவரை கேள்வி வைக்கக்கூடாது. ஏன்னா அவர் மனித புனிதர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என் பாட்டன் வள்ளுவன் அவனை விட ஒரு பகுத்தறிவாதி இருக்கானா? இங்க சிஎம் அங்கிள் கேக்குதா, அங்கிள் மோடி அங்கிள் கேக்குதா அங்கிள் போட வேண்டியது வீடியோ. இங்க கரூர் பிரச்சனை சிஎம் சார், நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன். வீடு எங்க இருக்கு? ஆபீஸ் மேல இருக்கு. ஆபீஸ் எங்க இருக்கு? வீட்டுக்கு கீழே இருக்கு.